இப்போ நம்ம உங்களோட ஐக்யூ லெவல் செக் பண்ண போகிறோம். இப்போ வந்துட்டு மேலே ஆன்சர் 3 கொடுத்துருப்பேன். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டில் இருக்கும். ஸோ அந்த ஆன்சர் வந்து ஏவா பியா சியா. ஸோ மறக்காம ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க. இந்த பார்த்தீங்கன்னா கோழி வந்து மூவிங்கில் இருக்குது. நீங்கள் தான் அந்த கரெக்டான பொசிஷனை ஸ்டாப் பண்ணணும். கரெக்டான பொசிஷனை ஸ்டாப் பண்ணிட்டு மறக்காம நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. மறக்காம எத்தனை ஸ்டாப்பில் ஸ்டாப் பண்ணீங்க அப்படின்னு அதை கணக்கு போடுங்க. இங்கே பாருங்க, ஜஸ்ட் உங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 நம்பர் பார்த்தீங்கன்னா ஹைடாக இருக்கும். ஸோ அது வந்து என்ன நம்பராக இருக்கும். ஸோ அந்த நம்பர் தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம அவரோட ஐக்யூ லெவலை செக் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா 8ன்னு சொல்லி நிறைய நம்பர் இருக்கும். ஸோ நான் ஆன்சரும் கீழே கொடுத்துட்டேன். இதில் மொத்தம் எத்தனை 8 இருக்குது அப்படின்னு நீங்கள் தான் வந்து கரெக்டாக கெஸ் பண்ணணும். ஸோ மறக்காம ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 3 பேர் ஜெர்சி நம்பரை கீழே போட்டிருப்பேன். நீங்கள் கரெக்டான பொசிஷனை ஸ்டாப் பண்ணணும். 90% பீப்புள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்டாப் பண்ண மாட்டீங்க. ஸோ அந்த 10% நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காம ஸ்டாப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 நாய் இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து ஐடியா இருக்கும். ஸோ அதில் மொத்தம் எத்தனை ஃபேஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் தான் வந்து கரெக்டாக கெஸ் பண்ணணும். ஸோ ஆன்சர் தெரிஞ்சால் மறக்காம அது எத்தனை ஃபேஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மாம்பழம் நிறையா இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 4 நம்பர் பார்த்தீங்கன்னா ஹைடாக இருக்கும். ஸோ அந்த ஹைடாக நம்பர் வந்து என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியுதுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் ஐக்யூ லெவல் எந்த லெவலில் இருக்குன்னு நீங்களே செக் பண்ணி பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வாத்து நிறையா இருக்கும். சில இடத்துல பார்த்தீங்கன்னா சின்னதாகவும் இருக்கும், பெருசாகவும் இருக்கும். சில இடத்துல ஹைடாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் தான் வந்து கரெக்டாக கெஸ் பண்ணணும். பார்க்கலாம் எவ்வளோ பேர் கரெக்டாக கெஸ் பண்ணுறீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரொனால்டோ நம்பர் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஆனால் அவரோட நம்பர் பார்த்தீங்கன்னா கரெக்டான பொசிஷனாக நிறுத்தணும். ஸோ நீங்கள் தான் கரெக்டான பொசிஷனை நிறுத்திட்டு நம்ம ஒரு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எத்தனை ஸ்டெப்ஸில் நிறுத்துனீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் பாருங்க, ஏபிசி அப்படி சொல்லி 3 பாக்ஸ் இருக்கும். அதில் வந்து பி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா பட்டம் விழுந்துருக்கும். ஸோ இதை வந்து நான் கரைச்சி வச்சிருப்பேன். ஸோ அது வந்து எந்த பாக்ஸில் இருக்குது அப்படின்னு நீங்கள் தான் வந்து கரெக்டாக கெஸ் பண்ணணும். ஸோ மறக்காம ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் கமெண்ட்டை பின் பண்ணி வைக்கிறேன். இது மூலியமாகவே உங்கள் ஐக்யூ லெவல் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஏவா பியா சியா ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 2 பனானா இருக்கும். ஆனால் அதில் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ அது என்ன டிஃப்ரென்ஸாக இருக்கும் அப்படின்னு நீங்களே வந்து கரெக்டாக பாருங்கள். ஸோ ஆன்சர் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.